ஏன் லைலா, இவ்வளவு சொத்து சொகம் வீடு வாசல் நகை நட்டுன்னு உங்க அம்மா கிட்ட அவ்வளவு இருக்கு. அதை எல்லாத்தையும் உங்க அண்ணன் கிட்டையும் அந்த அன்னைக்கிட்டையும் கொடுத்துட்டு நீ போய் கஷ்டப்பட போறியா? இல்லக்கா, எங்க அம்மா கையில இருக்கிற நகை நட்டு வேணும்னா எங்க அம்மாவுக்கு சொந்தமா இருக்கலாம். மற்றபடி வீடு வாசல் காணேக்கர அத்தனையும் எங்க அப்பா எங்க அண்ணன் பேர்ல எழுதி வச்சுட்டாராங்க்கா. எல்லாமே எங்க அண்ணன் பேர்ல தான் பத்திரமா இருக்கான். என்ன லைலா சொல்ற? எல்லா சொத்தும் உங்க அண்ணன் பேர்ல இருக்கா? ஆமா சௌமியாக்கா, எங்க அம்மா அப்படிதான் சொல்லுச்சு. அவங்க அப்பா சாகும் போதே என் காலத்துக்கு அப்புறம் என் சொத்து பத்தி எல்லாமே என் மையன் சுப்பிரமணிக்கு தானே உயில் எழுதி வச்சுட்டு தான் செத்தே போனாராமா. இப்பதான் எங்களுக்கே இந்த விவரமெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. நீ சொல்றத பார்த்தா அந்த அன்னைக்கிளி பழையபடி கோடீஸ்வரி ஆயிருவா போல் இருக்கே. அவ இப்பவே கோடீஸ்வரி தான்க்கா. எல்லா சொத்து பத்தும் அவ பேர்ல இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த நாளே எங்க அம்மாவை விரட்டி விட்டுவிட்டு அந்த வீட்டுல வந்து அவ உட்காந்துப்பா. அதுக்கப்புறம் எல்லாம் அவளுக்கு தானே, அவ தான் கோடீஸ்வரி. அந்த அன்னைக்கிளி கோடீஸ்வரியா? அக்கா, அந்த அன்னைக்கிளி கோடீஸ்வரி ஆக போறா. நான் தான் ஒண்ணுமே இல்லாம நடு ரோட்ல பிச்சைக்காரியா நிக்க போறேன். அட விடுலைலா, இப்பவும் சூழ்நிலை உனக்கு சாதகமா தான் இருக்கு. எப்படிக்கா? நான் பிச்சைக்காரியா நிக்க போறேனே அதனாலயா? இல்ல லைலா, சொத்து பத்தெல்லாம் உங்க அண்ணன் பேர்ல தான் இருக்குங்கிற விவரம் உங்க அண்ணனுக்கும் அந்த அன்னைக்கிளிக்கும் தெரியாதுல்ல. உங்க அம்மாவுக்கும் உனக்கும் மட்டும்தானே தெரியும். அப்ப சூழ்நிலை உன் பக்கம் இருக்குன்னு தானே அர்த்தம். என்னங்க நீங்க வந்ததுல இருந்து புரியாமலே பேசிக்கிட்டு இருக்கிய? சொத்தெல்லாம் அந்த சுப்பிரமணி பேர்ல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். சூழ்நிலை எங்களுக்கு சாதகமா இருக்குன்றிய? அட ஆமாங்க லைலா வீட்டுக்காரே, சொத்து பத்தெல்லாம் சுப்பிரமணி மேர்ல இருக்கிறது உங்களுக்கு மைனஸான விஷயம்தான். ஆனா இந்த விவகாரம் எல்லாம் சுப்பிரமணிக்கு தெரியாதுங்கிறது உங்களுக்கு பிளஸ் தானே. இனிமே அது தெரிஞ்சா என்ன தெரியலைன்னா என்ன, என்னால எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் எதுக்கு நான் இந்த ஊர்ல இருந்துகிட்டு? அதனாலதான் நாங்க என் வீட்டுக்கார ஊருக்கே கிளம்புறதா முடிவு பண்ணிட்டோம். அடி மானம் கெட்டவளே, எங்க போய் ஒளிஞ்சிருக்கேன்னு தெரியாம தேடிக்கிட்டு இருந்தா இங்கேதான் வந்து நீ உட்கார்ந்துருக்கியா? இந்த வாரண்டி, இந்த வார இரு. அப்படியெல்லாம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத லைலா. அந்த அன்னைக்கிளியை விரட்டி விட்டு அந்த அன்னைக்கிளி குடும்பமே நடுத்தருல நின்றுச்சே. அப்ப இதே மாதிரிதான் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு அங்க தூக்கிட்டு போனாளா? உங்க அம்மா முன்னாடி எப்படியெல்லாம் வாழணும்னு வீடை வாடகைக்கு பிடிச்சி வாழ்ந்து காட்டுறதுக்காகவே உட்கார்ந்துருக்கால. அதே மாதிரி இந்த ஊர்ல உன்னை யாரெல்லாம் விரட்டி அடிச்சாங்களோ அந்த ஊர் முன்னாடி நீனும் வாழ்ந்து காட்டணும்ல. அதானே நல்ல பிள்ளைக்கு அழகு. அடியே திருட்டு கழுத, அம்மா வாய மூறி. யாருக்கடி அம்மா? இனிமே என்ன அம்மா அதுமான உறவாடிக்கிட்டு திரிஞ்ச பல்ல கலட்டி கையில கொடுத்து போடுவேன். ஆமா அத்தை சொத்தைன்னு பொழைக்க தெரியாம பொண்டாட்டி ஊர் தேடி வந்து பொண்டாட்டியை விட்டு நகையை திருட வச்சு மாமியால அசிங்கப்படுத்திட்டு போனவங்கெல்லாம் அத்தை ஒரியலோ அத்தை. பீமா, 1000 தான் பிரச்சனையா இருந்தாலும் அவர் உங்க வீட்டு மாப்பிள்ள, உங்க மகளை கட்டினவரு. அவரை இப்படியெல்லாம் பேசுறது நல்லால பெரியமா? பாருப்பா சௌமிய, நீ பேசாம இரு. இந்த நாய் என்ன பண்ணுச்சு, என்னெல்லாம் என்ன அசிங்கப்படுத்திட்டு இப்படி தெரியுதுன்னு உனக்கு தெரியுமா? எத்தனை பேர்த்த கடை வாங்கி எவன்லாம் என் வீடு தேடி வந்து என்ன அருவாள் எடுத்து கழுத்துல வச்சு நான் என்னென்ன அசிங்கப்பட்டு போய் நிக்கிறோம்னு உனக்கு தெரியுமா? இம்புட்டும் தெரிஞ்சா இந்த நாய்க்கெல்லாம் நீ சப்போர்ட் கட்டிக்கிட்டு வரமாட்டாமா. எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் பெரியமா. பாவம் தானே லைலா. இவ்வளவு காலமா லைலா லைலான்னு அவளையும் அவ வீட்டுக்காரையும் உருகுன்னு உருகிட்டு இன்னைக்கு ஒரே அடியா அரித்து கழுவுனா பாவம் அவ எங்க போவா? எங்கேயோ போகட்டும். ஒரு கிணறு இல்லையா, இல்ல குளம் இல்லையா, ஒரு முளம் கயிறு தான் இல்லையா? என்னத்தையாவது குடிச்சு போட்டு செத்து தொலைய வேண்டியதானே. இதெல்லாம் உசுரோட இருந்து என்ன தள்ளி கட்ட போகுது? என்ன பெரியமா, ஏன் கண்ணையே என்னால நம்ப முடியல. நீங்களா லைலாவை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்றது? அழுத்த நெரிச்சு அதோட கொல்லாம இதோட விட்டனேன்னு சந்தோஷப்பட்டுக்கிற சொல்லு. நாய் பிச்சைக்கார நாய் 100 ரூபாயும் போட்டு கட்டி கொடுத்து சீராட்ட அத்தனையும் செஞ்சு நல்லது கெட்டது அத்தனையும் பார்த்து நாய் எல்லாத்தையும் எங்கேயோ போய் ஏமாந்துட்டு ஒண்ணும் இல்லாம ஓட்டாண்டியா வந்து ஊர்ல நின்றது கூட பெருசா தெரியல. சரி, விருந்ததெல்லாம் வித்து தின்றுச்சு போல நாசமா போயிருச்சு, வந்து நிக்குது. 3 வேளை சோத்த போட்டு நல்லது கெட்டது பாப்பமேனு பார்த்தா வட்டிக்காரன் வாசிக்காரன்ட்டு எல்லாம் ஊருப்பட்ட கடனை வாங்கி அவன் வந்து என் கழுத்துல கத்தி வைக்கிறானா? அப்ப இவ என்ன பொழப்பு பொழைச்சிருக்கா, என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கா? தெரியுமா, யாருக்கு தான் குடும்பத்துல கஷ்டம் இல்லாம போச்சு? ஏதோ ஒரு கஷ்ட காலத்துக்கு கடன் வாங்கிட்டா அதை அடைக்க முடியல. அதுக்காக பெத்த தாயி உங்களை தேடி தானே வர முடியும். நீங்களே அவளை ஓட விட்டு விரட்டினா பாவம் அவ எங்க போவா சொல்லுங்க?
பார்த்தேன்ப்பா, எல்லா நல்லது கெட்டதையும் பார்த்து கடை வச்சிருக்கேன். எனக்கு கடன்காரன் வந்து நிக்கிறான். என் புருஷனுக்கு பிசினஸ்ல லாஸ் ஆயிருச்சு, காசு கொடுன்னு கேட்டா. அப்பவே 5 லட்சம் காசை தூக்கி கொடுத்தேன். சரி, அதுக்கப்புறம் எனக்கு நகை அடகு இருக்கு, நகையெல்லாம் திருப்பணும். என் நகைபுறம் புதுசு, அந்த நகைக்கு எனக்கு காசு கொடுன்னு கேட்டா கையில காசு இல்லடின்னு சொல்லி 10 பவை நகையை தூக்கி கொடுத்தேன். அதையும் என்ன பண்ணுனா ஏது பண்ணுனான்னு தெரியல, வித்து தின்னுட்டா. வட்டிக்காரன்ட்ட 20 லட்சம் 25 லட்சம்னு வட்டிக்காரன்ட்ட போய் கடை வாங்கி அவன் வட்டி குட்டி ஓட்டு 16 பேர் வந்து என் வீட்டு வாசல்ல அத்தா தண்டி அருவாளை தூக்கிக்கிட்டு நிக்கிறாங்க. என் மனசு என்ன பாடுபட்டிருக்கான், கொஞ்சமாவது நினைச்சு பார்த்திருக்கேன் அந்த நேரத்துல நீ? அதோடயா விட்ட கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போவோமேனு ஏன் மட்டும் 10,000 ரூபா பட்டுச்சேலையை எடுத்து கட்ட சொல்லி கட்டி, ஏன் மட்டும் 5 பவை நெக்லஸையும் 10 பவை ஆரத்தையும் தூக்கி கழுத்துல மாட்டி, அவளுக்கு காதுக்கு லோலாக்கு காலுக்கு கொலுசுன்னு அத்தனையும் மாட்டி அழகு பார்த்து கூட்டிட்டு போய் விட்டா, அவ கல்யாணத்துல நிக்கிற பச்சை புள்ள விட்டு சங்கிலிய கலட்டிட்டு வந்து புருஷனுக்கு கடன் கொடுத்துருக்கா. அப்ப இவளையெல்லாம் என்னமா செய்யறது? பெரியம்மா, லைலா மேல எல்லா தப்பும் இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவளுக்கு உங்களை விட்டா வேற யாரு இருக்கா? அண்ணன் தம்பியா, அக்கா தங்கச்சியா, யார்கிட்ட போய் அவ அண்ட முடியும்? பெத்த தாயி உங்ககிட்ட தானே வர முடியும், நீங்க தானே பார்த்து விடணும். என்ன பெரிய கஷ்டம் உங்ககிட்ட இல்லாத பணமா காசா? கழுத ஒரு 20 லட்சத்தை கொடுத்து கடன் அடைச்சு விடுறத விட்டுவிட்டு இதை ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்களே பெரியம்மா. கழுத போனா போகுது, 20 லட்சம் தானேன்னு கொடுக்கறதுக்கு காசு என்ன மரத்துல காய்க்குது? என் மையன் சுப்பிரமணி காலங்காலமா கஷ்டப்பட்டு ஒத்த ஒரு ரூபாயவும் மிச்சம் படிச்சு சேர்த்து ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து ஆளாக்கி வச்சிருக்கேன். அப்பேற்பட்ட அவனையே இவ பேச்ச கேட்டுக்கிட்டு வீட்டை விட்டு விரட்டி ஒன்னுத்துக்கு லவுத்தம் இல்லாம அவனை ஆளாக்கி வச்சுவிட்டு, இந்த நாய்க்கு நல்லது கெட்டது பார்க்க இந்த நாயை கடங்காரங்களை பூரா வீட்டுக்குள்ள விரட்டி விட்டு என்ன அருவாளத்துக்கு கழுத்துல வைக்க இவங்களுக்கு நாங்க 20 லட்சத்தை கொடுத்து உங்க கடனை நாங்க சரி பண்ணி விடணுமாக்க? எங்களுக்கு ரொம்ப தேவை அதாக்க. அம்மா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தாம்மா, என்ன மன்னிச்சிருமா. இந்த ஊர்ல எனக்கு வாடகைக்கு கூட யாரும் வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா. என்ன தயவு பண்ணி மன்னிச்சு ஏத்துக்கோமா ப்ளீஸ்மா. உன் காலில் வேணாலும் விழுகிறேம்மா. நாய தள்ளி நில்லு. அம்மா இங்க வாரடி, பெத்த பாவத்துக்காகவும் இம்புட்டு காலமா வளர்த்த பாவத்துக்காகவும் தான் அந்த வந்தேன் பாரு ஒருத்தன் அருவாளை தூக்கிக்கிட்டு கழுத்து வெட்டி கந்தனா கால் வெட்டி கந்தனா அவங்கிட்ட இந்த நாய் எங்க போயிருக்குன்னு தெரியல. அந்த நாயை தேடி பிடிச்சி கழுத்தை வெட்டிக்க காலை வெட்டிக்கன்னு விரட்டி விட்டேன். இம்மனுக்கு மேலேயே என்னமாவது அம்மா ஒமானு வந்துக்கிட்டு காலை பிடிக்கவும் கையை பிடிக்கவும் காக்கா பிடிக்கவும் தெரிஞ்சேன்னு வச்சுக்க, அவனுக்கு நானே போனை போட்டு வர சொல்லி இங்கேதான் உட்கார்ந்துருக்குதா, போய் என்னமோ பண்ணிக்கங்கடான்னு விரட்டி விட்டு போடுவேன். ஆமா, ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க. இனிமே என் கண்ணு முன்னாடி வந்த அப்புறம் நான் மனசியா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். பெத்த தாய்க்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சோன்னே தனக்கு முடியலைங்கிறத கூட பெருசா கருதாம தான் மச்சனையும் மச்சமுடு பிள்ளைகளையும் கூட்டி கொண்டு வந்து என் வீட்டு வாசல்ல நின்று ஏன் ஆத்தால் அடிக்க நீங்க யாருடான்னு குரல் கொடுத்தேன் பாரு. அவன் பிள்ளையா நீ பிள்ளையாடியே? நாய், நாடு மாறி நாய், காலில் வந்து விழுகுது நடிப்புக்கார நாயி. நீ நடிக்கிற நடிப்பெல்லாம் நம்பிக்கிட்டு தெரியறதுக்கு நான் ஒன்னும் பழைய பங்கசா இல்லடியே. கையிலே கையிலே கையிலே, என்னடி கோயிலுக்கு போகணும்னு சொன்னேன், நான் கிளம்பி வந்துட்டேன். நீ இப்படி உட்கார்ந்துருந்தா என்ன அர்த்தம்? வா கிளம்பு, கோயிலுக்கு போவான். போ பாட்டி. என்னடி ஏன் முகமெல்லாம் வாடி போய் கிடக்கு, என்ன ஆச்சு? ஏன் பாட்டி, உன் பேரன் ஜீவா என்ன பொண்ணு பார்த்துட்டு போய் இன்னையோட 5 நாள் ஆச்சு. இதுவரை ஒரு ஃபோன் காலாவது பண்ணியிருக்காரா? அடி, அவன் உன்னைய மாதிரி கிடையாதுடி, கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவன். பேசுறதுக்கு தயக்கப்பட்டுக்கிட்டு பண்ணாம இருந்திருப்பேன். நீ அடிச்சு பேச வேண்டியதானே? நான் அடிச்சு பேசினா மரியாதையா இருக்குமா? என்னை என்ன நினைப்பாங்க? அவர் கால் பண்ணி நான் பிகு பண்ணி பேசினா தானே நல்லா இருக்கும். சரி, இப்போ உனக்கு என்ன? என் பேரன் ஜீவா உன்கிட்ட பேசணும் அப்படித்தானே? போன கொடு. உன் அத்தைக்காரிக்கு போன் அடிச்சு என்ன ஏதுன்னு கேட்பான். என்னது இது, பொண்ணு பார்த்துட்டு போய் அவன் மறுநாளே பொழுதோட போனை தூக்கி காதில் வச்சவன் எடுக்காம பேசிக்கிட்டு இருக்காங்க. 5 நாளாயும் ஒரு மிஸ்டு கால் கூட கொடுக்காம இருக்கேன். இங்கே கொண்டா என்ன ஏதுன்னு கேட்பான். வேணாம் பாட்டி, அப்புறம் ஜீவா அத்தனுக்காக நான் அலையிறது மாதிரி ஆயிடும். அத்தை என்ன தப்பா நினைப்பாங்கல்ல? இதுல தப்பா நினைக்க என்னடி இருக்கு? பொண்ணு பார்த்துட்டு போயிருக்கியே, இன்னும் 2 வாரத்துல நிச்சயம் பண்ணிடுவான். அங்கிட்டு 1 மாத்தையில கல்யாணம் முடிஞ்சிடும். பொண்ணு மாப்பிள்ள அத்தை உள்ள மாமா புள்ள பேசிக்கிறது இல்லையா? அட குடு போனேன், நான்ல கேட்கறேன், உனக்கு என்ன செய்யுது? காலத்துல அவன் பொண்ணை பார்த்துட்டு போன மறுநாளே வீட்டுக்கு தெரியாம பொண்ணை கூட்டிக்கிட்டு பார்க்குக்கு போறதும் பீச்சுக்கு போறதும் சினிமாக்கு போறதுமா கூட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு திரியிறாங்க. இந்த பையன் பொண்ணு வாக்க வந்த அன்னைக்கே தலையை தொங்க போட்டுக்கிட்டு குர்ரான்னு உட்கார்ந்து இருந்துச்சு. இந்த பிள்ளைய கவலைப்பட வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க? இளவட்ட பிள்ளை மாதிரியா நடந்துக்கிறேன்? என்ன ஏதுன்னு கேட்டு விடணும் இன்னைக்கு. அப்பத்தான் ரிங் போகுதா? போகுது இரு எடுக்கட்டும், ஏதாவது வேலையை கண்டு இருப்பா.
ஹலோ அம்மா, சொல்லுமா. டி ரஞ்சிதா, என்னத்த சொல்ற? பொண்ணு வாத்துட்டு போய் இன்னையோட 5 நாள் ஆச்சு. உன் மைய ஒரு வாரத்தை போன் அடிச்சு பொண்ணுகிட்டே பேசியிருக்கானா? அவன் இளவட்ட பயலுக எப்படி இருக்காங்க? என்னடி இவன் இப்படி இருக்கான்? அம்மா, தம்பிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால பேசாம இருந்திருப்பான். நான் அவன்கிட்ட கொடுக்குறேன், பேசுறீங்களா? ஜீவா, அம்மாச்சி பேசுறாங்கப்பா. என்னவா? உன்கிட்ட பேசணும்னு சொல்றாங்கடா. 2 வார்த்தை பேசிட்டு கொடுக்குறியா? டயர்டா இருக்குமா? ப்ளீஸ் என்ன கொஞ்ச நேரம் நிம்மதியா விடுங்களேன். வயசானவங்க ஆசைப்பட்டு பேசணும்னு கேக்குறாங்க. 2 வார்த்தை பேசிட்டு வைக்கிறதுல என்னப்பா இருக்கு? அப்பா கொடுங்க. ஹலோ அம்மாச்சி. ஏலே, உனக்கு என்ன அம்புடு திமுறாடா? போன கொடுத்தா வாங்கி ஒழுங்கா பேச மாட்டியா நீ? அப்படி என்ன இங்க வெட்டி முறிக்கிற வேலை பாக்குற? அப்பதான் என்கிட்ட கொடுங்க, நான் அத்தான் கிட்ட பேசணும். ஒன்னும் இல்ல அம்மாச்சி, கொஞ்சம் வேலையா இருந்தேன், சொல்லுங்க. ஏலே, உன் மாம மக கயல்விழி, நீ பொண்ணு பார்த்துட்டு போனியே உன் பொண்ணு, அவ உன்கிட்ட பேசணும் அத்தான் போனே அடிக்கலைன்னு கவலைப்படுறாடா. 2 வார்த்தை போன் அடிச்சு பேசக்கூடாதா? அம்மாச்சி, நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன். அப்படி என்னடா வெட்டி முறிக்கிற வேலை பாக்குற? பொழுதன்னைக்கு வீட்டுல படுத்து தானே தூங்குற. நம்மளுக்கு ஒரு வேலை வெட்டி கூட செஞ்சு கொடுக்கலைன்னு கம்ப்ளைண்ட் பண்ற. இந்த கையல்கிட்ட கொடுக்குறேன், 2 வார்த்தை பேசிட்டு வை. ஹலோ அத்தா. அப்பத்தா, ஜீவா தான் ஃபோனை கட் பண்ணிட்டாங்க அப்பத்தா. நான் தான் சொன்னேன்ல, அத்தானுக்கு என் கூட பேசவே பிடிக்கல. என்னை கல்யாணம் பண்ணிக்கவும் அத்தானுக்கு பிடிக்கல அப்பத்தா. ஏய், பிடிக்காமத்தேன் தட்டு தம்பளத்தோட பொண்ணு வாக்குறதுக்கு வந்தாங்களாக்க. பொண்ணு வாத்தனைக்கே பூவையும் வச்சு பாதி பொண்டாட்டின்னு முடிவு பண்ணிட்டு போயாச்சு. இதுக்கு மேல அந்த கழுதை எங்கே உயர போகுது? ஏண்டி நீனா என்னத்தையாவது போட்டு குழப்பிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க? போனு டவர் இவரு கிடைக்காம கட் ஆயிருக்கும், அதை நினைச்சல நீ கவலைப்படாத. அடியே, என் பேரன் கொஞ்சம் கூச்ச சுபாவா காரண்டி. யார்கிட்டையும் படக்கு தடக்குன்னு பேசாத பைய, அதனால சங்கட்டப்பட்டுக்கிட்டு இருப்பேன். இல்லை டவர் இவரு கிடைக்காம கட் ஆயிருக்கான். நீ போன கையிலேயே வச்சுக்க, திரும்ப அடிச்சாலும் அடிப்பேன். அப்ப எடுத்து உன் அத்தான் கூட நல்லா பேசிக்க. வெயிட் பண்ணி பார்க்குறேன் அப்பத்தா. ஆனால் இன்னைக்குள்ள அத்தான் எனக்கு கால் பண்ணி பேசலை. நான் அத்தாங்கிட்ட நேரடியாக போய் கேட்டுருவேன், என்ன பிடிக்கலைன்னா சொல்லுங்க அப்படின்னு. அடியே, பொண்ணு பார்த்துட்டு போய் அவனை அலைஞ்சுக்கிட்டு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு திரிகிற காலத்துல பொண்ணுகிட்ட பேசக்கூட வெக்கப்படுற பைய கிடைக்கிறத நினைச்சு நீ சந்தோஷப்பட முடியே. இப்பேற்பட்ட மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீ தாண்டி கொடுத்து வச்சிருக்கணும். என் பேரனை காட்டி வேற எந்த ஊர்ல போய் மாப்பிள்ளை தேட போற உனக்கு? என்னைக்குமே சீவாதேன் உனக்குத்தேன் சீவான்னு அந்த ஆண்டவே முடிச்சு போட்டது. அதை யாராலையும் மாற்ற முடியாது. இந்த அப்பத்தா இருக்கிற வரைக்கும் எதுவும் மாறவும் மாறாது. நீ கவலைப்படாம நிம்மதியா இரு. சரிங்க அப்பத்தா. மா, இன்னொரு வாட்டி அந்த பொண்ணுகிட்ட போனை கொடுத்து பேச சொன்னீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஜீவா, ச்சே, எரிச்சலா இருக்கு, இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல. ஜீவா, பாய்சன் சாப்பிட்ட உடம்புடா. மருந்து மாத்திரை போடலைன்னா உடம்பு என்னத்துக்காகும்? வந்து 2 வாய் சாப்பிட்டு மாத்திரையை போடலாம்ல. சும்மா நடிக்காதீங்கம்மா. நான் இருந்தா என்ன, செத்தா என்னன்னு நினைக்கிற உங்களுக்கு, நான் சாப்பிட்டா என்ன, சாப்பிடலைன்னா உங்களுக்கு என்ன? என்ன நினைச்சு நீங்க ஏன் கவலைப்பட போறீங்க? உங்களுக்கு உங்க ஆசை நிறைவேறணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதானே. என்ன பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நான் எக்கேடு கெட்டு பண்ணா உங்களுக்கு என்ன? ஜீவா, நானும் ஏதோ லேசான கோவம் தான் இருக்கும்னு பார்த்தா எண்ணெயில போட்ட கடுகாட்டமா இப்படி பொறிஞ்சு தள்ளிட்டு போகுது உங்க அம்மா. மகதான் எல்லாமேனு மகளுக்காக வாழ்ந்த பங்கஜெல்லாம் மலை ஏறி போச்சுக்கா. இப்ப அந்த பங்கஜத்தெல்லாம் பார்க்கவே முடியாது. எப்படி பேசிட்டு போகுது பாத்தீங்கல்ல? மயம் வந்து நின்றானா, அத எவ்வளவு பெருமையா கர்வமா சொல்லுது பாத்தீங்களா? உங்க அம்மா பேசின பேச்செல்லாம் பார்த்தா மயம் காலில் இதுவே போய் விழுந்து வாடா மைனேன்னு கூட்டி கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கும் போல் இருக்கே. அந்த மாதிரி ஒரு கன்றாவி நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவன் காலை ஒடிச்சு படுக்க போட்டிருந்தேன். ஆனாலும் நாய் எல்லாத்துலயும் தப்பிச்சு வந்துடுறானே. லைலா வீட்டுக்காரே, என்ன சொல்றீங்க? அந்த சுப்பிரமணி காலை நீங்க உடைச்சிங்களா? ஆமாங்க, நாங்க இந்த ஊருக்கு வந்த காரணமே இந்த வீடு வாசை இடம் பொருள் எல்லாத்தையும் வித்து என் கடனெல்லாம் அடைச்சு போட்டு லைஃப்ல எப்படியாவது செட்டில் ஆகணுங்கிற நினைப்புல தான் ஊருக்கே வந்தான். ஆனா எல்லாம் நல்லா காய் நகர்த்தி லைனா போய்கிட்டு இருக்கிற நேரத்துக்கு அந்த சுப்பிரமணி இடையில பூந்து ஆட்டையை கலைக்கலான்னு பார்த்தேன். அதனாலதான் அவன் காலை ஒடிச்சு படுக்க போட்டேன். என் மாமியாளுக்கு இன்னும் தெரியாத அந்த காலை உடைச்சது நான் தான்ங்கிறது. அட பாவீங்களா, என்னடா சொல்றீங்க?
அட ஆமாங்க, உன் மையன் அப்படி உன் மருமக இப்படின்னு அதையும் இதையும் ஏத்தி விட்டு விடிய விடிய ஊர்ல இருந்தே போன் பேசி நாங்க ஊருக்கு வர்றதுக்குள்ள அதுக குடும்பத்தையே வெளியில அனுப்பணுங்கிறது தான் எங்களோட மெயின் பிளானே. அப்படியெல்லாம் நாங்க காய் நகர்த்தினதெல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கிற நேரத்துல நேர வீட்டுக்கு வந்து எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கிற நேரத்துக்கு திடீர்னு பார்த்தா மக வயசுக்கு வந்துருச்சுன்னு ஒரு டிராமா பண்ணியா. அதுல போய் ஒரு ஆட்டத்தை கலைச்சு அதையும் திசை திருப்பி வெளியில வந்துட்டோம். ஆனா இந்த கிளவி பாருங்க, நெல்லை வைக்கிறோம்னு நெல்லை வச்சு பொட்டுன்னு கீழே விழுந்து மண்டை உடஞ்சு போயிருச்சு. அதுக்கு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து செலவழிக்கிறோம்னு அழிச்சு அதுக்கு நல்லது கெட்டது பார்த்து பக்குவம் பண்ணி எல்லா பாகுபாடும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல மயம் பக்கம் சாயலான்னு அது போகும்போது காலை உடிச்சு படுக்க போட்டுவிட்டேன். நீங்க தான் காலை உடைச்சு படுக்க போட்டீங்கிறது அந்த கிழவிக்கு தெரிஞ்சா உங்க மேலதானே கோவம் வந்திருக்கும். எப்படி சுப்பிரமணி மேல கோவம் வந்து வீட்டை விட்டு வெளியில வந்துச்சு? அந்த பிளான் எல்லாம் இந்த ஆளு பக்காவா பார்த்துட்டாங்க. இந்த ஆளை தான் சுப்பிரமணியம் அடிக்க வந்தாங்கிறது மாதிரியும் எங்க மேல தப்பே இல்லைங்கிறது மாதிரியும் எல்லாத்தையும் நல்லா தான் கொண்டு போய்கிட்டு இருந்தோம். இந்த நகை திருட்டு மேட்ரு தான் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணி விட்டுருச்சு. அடேங்கப்பா, என்ன புருஷனும் பொண்டாட்டியும் கொள்ள கூட்ட தலைவன் தலைவி மாதிரி பேசிக்கிறதுங்க. இதுங்க கிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் போல் இருக்கே. எது எப்படி இருந்தா என்ன, நமக்கு ஒரே எதிரி அந்த அன்னைக்கிலேயும் அவ புருஷனும் மட்டும்தான். அதுங்க ரெண்டும் நாசமா போச்சுனாலே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்கு இந்த லைலாவை வச்சு தானே ஏதாவது காய் நகர்த்தணும். இப்ப பணம் காசு வீடு வசதின்னு மாமியா கூட்டிட்டு போய் எல்லா சுகத்தையும் காட்டிட்டா சுத்தமா நம்மள மதிக்க மாட்டா. அதுக்கு என்ன பண்ணலாம், அதைத்தானே பார்க்கணும். சரிங்க சௌமியாக்கா, நீங்க ஊருக்கு போயிட்டு வாங்க, நாங்களும் கிளம்புறோம். லைலா, என்ன சின்ன பிள்ளை பொம்மைக்கு அடம் பிடிச்சது மாதிரி நாங்க கிளம்புறோம்னு பேக்க தூக்குறதுலயே குறியா இருக்க. கொஞ்சம் பொறுமையா இரு. எங்க அம்மா பேசினதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் பொறுமையா இருக்க சொல்றீங்களேக்கா? ஆறு லைலா, நானும் இந்த அன்னைக்கிளி வீட்டுக்கு போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு என் புருஷன் கையால அடி வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். நானும் அடிப்பட்ட பாம்பு தான் லைலா. அடிப்பட்ட பாம்பு சீரணுமே தவிர ஒதுங்க கூடாது. இதுக்கு என்னங்க பண்றது? ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் லைலா வீட்டுக்காரே. அந்த அன்னைக்கிளிய உங்க வீட்டை விட்டு துரத்தினாலும் இந்த ஊரை விட்டு அவ போகலைல. கட்டி வந்த ஊருன்னு இதே ஊர்ல தானே வாடகைக்கு வீடு எடுத்து எல்லா சுகவாசியோடவும் இருந்து கஷ்டப்பட்டு அடுத்தடுத்த படி எடுத்து வச்சு முன்னேறிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி நம்மளும் இதே ஊர்ல இருந்து அடுத்தடுத்த படி எடுத்து வச்சு முன்னேறத உங்க அம்மா முன்னாடி காட்டணும்ல. அதுக்கு உழைக்கணும்ல. இந்த மனுஷனுக்கு தான் வேர்வை வெளியில வந்தாலே உடம்புக்கு முடியாம போயிடுமே. இது வேறையா? ஆமா சௌமியாக்கா, உழைச்சு முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் ரோசம் கோவம்லாம் வரணும். என்ன மாதிரி என் புருஷனை மாதிரி சோம்பேறிங்களுக்கெல்லாம் கோவம் வரக்கூடாது லைலாக்கா. உசுரை காப்பாத்திக்கிட்டா மட்டும் போதும். கழுத்தை வெட்டி கந்தங்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டா மட்டும் போதும்க்கா. அங்கதான் நீ தப்பு பண்ற லைலா. அக்கா, அண்ணன் எப்படி இதே ஊர்ல வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி பேத்திங்க 2 பேரையும் வச்சு அப்பத்தாவ வலிக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணார்ல, அதே வேலையை நீங்க பண்ணுனா? புரியலக்கா. நீனும் உன் புருஷனும் 24 மணி நேரமும் வீட்டுல உட்காந்துக்கிட்டு அது காதுல மந்திரம் ஒதுக்கிட்டு இருக்கும் போதே அது மயம் பக்கம் சாயணும்னு நினைச்ச கிளவி. இன்னைக்கு நீனும் இல்ல உன் புருஷனும் இல்ல. மயம் எல்லா உதவியும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கான். இந்த நேரத்துல மயனையும் மயம் குடும்பத்தையும் கூட்டிட்டு வந்து வீட்டுல வைக்காதுன்னு என்ன நிச்சயம்? அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள நீ போக முடியுமா? இல்ல அவன் நிழல தான் உன்னால தொட முடியுமா? கண்டிப்பா முடியாதுக்கா. இதுக்குதான் லைலா சொல்றேன், அதுங்கள மாதிரி ஓட்டு வீட்டுக்கு நீ வாடகைக்கு போகலைனாலும் கழுத குடிசைய போட்டுக்கிட்டனாலும் அதுல கடந்து கஷ்டப்படுங்க. நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு உங்க அம்மா மனசு தாங்காதுல்ல. ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் உன் பக்கம் வரும் லைலா. அந்த நம்பிக்கையோட இருந்து போராடு. லைலா, எனக்கு என்னவோ இவங்க சொல்றதான் சரியோன்னு தோணுது. எனக்கும் அப்படிதாங்க தோணுது. பெரிய லெவல்ல உன் கடன் எல்லாம் என்னால அடைச்சு எதையுமே சரி பண்ண முடியாது லைலா. ஆனா அந்த அன்னைக்கிளி நல்லா வாழக்கூடாதுங்கிறதுக்காக நான் உனக்கு என்னால முடிஞ்ச உதவி எல்லாத்தையும் செய்யறேன். இந்த ஊரை விட்டு நீ போகவே கூடாது, சரியா? புரிஞ்சதா? சரிங்க சௌமியாக்கா, நான் இந்த ஊரை விட்டு இனிமே போக மாட்டேன். வெரி குட் லைலா. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேல எல்லாமே உன் கையில தான் இருக்கு. அப்ப நான் கிளம்புறேன். சரிங்கக்கா. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது.